கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 22. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான உறவை குறித்து கடவுள் இங்கே சொல்லி தருகின்றார். இன்றைக்கு உலக பிரகாரமாக ஒரு சில மக்களை பார்க்கும் பொழுது அவருடைய உறவினர்களோ ஒரு நண்பர்களோ ஒரு உயர் பதவியில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை சுட்டி காட்டி இன்னாருடைய சிநேகிதன் நான், இன்னாருடைய உறவினர் நான், அல்லது அவர்தான் என்னுடைய தந்தை, அவர்தான் என்னுடைய சகோதரன் என்று அந்த உயர் பதவியில் அல்லது வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்கு இருக்கிறதான அதிகாரங்கள் இவற்றையெல்லாம் நாம் சுட்டி காண்பித்து அவற்றின் நிமித்தமாக நாம் பெருமிதம் கொள்ளுகிற மக்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் அப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் இன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக்கொள்வதில்லை, இன்னாருக்கு தெரிந்தவன் என்று சொல்லிக்கொள்வதில்லை அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு அழகான உறவை குறித்து சொல்லுகிறார். அது என்ன உறவு? நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், என்னுடைய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக நான் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு உறவு நிலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கடவுளுக்கு நாம் சொந்தமானவர்களாக, கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய நண்பன் என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்ற மக்களை காட்டிலும் நாம் எத்தனை சிலாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் நான் யார்? கடவுளுக்கு சொந்தமானவன். கடவுள் என்னை, எங்களை, என் குடும்பத்தை தம்முடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது அத்தனை மகிழ்ச்சி நமக்கு உண்டாகியிருக்க வேண்டும். எனக்கு ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகின்ற இந்த கடவுள் யார்? அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும் பொழுது எவ்வளவு மேன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல முறை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆண்டவரை குறித்தெல்லாம் தாவீது சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுவார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி. அவருடைய அதிகாரத்தின் எல்லை, வல்லமையின் உச்சகட்டத்தை குறிப்பிடுவதற்காகத்தான் தாவீது அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவார். எப்பொழுதெல்லாம் அவர் கடவுளை குறித்து பேசுகிறாரோ, கடவுளுடைய வல்லமை குறித்து பேசுகிறாரோ, அப்பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய அதிகாரம் நிறைந்த கடவுள், வல்லமை நிறைந்த கடவுளுக்கு நீங்களும் நானும் சொந்தமான ஜனமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகின்ற, நம்மை ஆளுகின்ற, நம்மை பொறுப்பெடுத்து கொள்ளுகிற கடவுளாக, நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய தேவை குறித்து ஏன் கலங்க வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? பயம் வரும், கலக்கம் வரும், கவலை வரும். அந்த நேரத்திலெல்லாம் நான் சொல்ல வேண்டும், தாவீதைப் போல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏனென்றால் நான் அவருடைய ஜனமாயிருக்கிறேன், அவர் என்னுடைய ஆண்டவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சொந்த ஜனம் ஆண்டவரே. அடிமைப்பட்டு கடந்ததான எகிப்தின் மக்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர்களை ஆண்டவரே ரட்சித்த கடவுள், எங்களுக்கும் ஆண்டவரே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த தயவுக்காய் தோத்திரம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடியினால் எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குறைவு வராத ஆண்டவரே. தேவையான நேரத்தில்
எங்களுக்கு அற்புதமாக உதவி செய்து எங்களை வழிநடத்த நிற்போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.